இந்தியாவில் உள்ள என்ஜிஓக்கள். ஏழைகளுக்கான சட்ட உதவிக்குழு அமைந்துள்ள இடம் ஒடிசா. தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. ஏழைகளுக்கான சட்ட உதவிக்குழு அமைந்துள்ள இடம் ஒடிசா. தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. அகில இந்திய மனித உரிமைகள் கவுன்சில் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. அகில இந்திய மனித உரிமைகள் கவுன்சில் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. மனித உரிமைகளுக்கான மக்கள் கவுன்சில் அமைந்துள்ள இடம் சண்டிகர். 2013. மனித உரிமைகளுக்கான மக்கள் கவுன்சில் அமைந்துள்ள இடம் சண்டிகர். தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. இந்திய மனித உரிமைகள் கவுன்சில் அமைந்துள்ள இடம் கல்கத்தா. தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. இந்திய மனித உரிமைகள் கவுன்சில் அமைந்துள்ள இடம் கல்கத்தா. தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. மனித உரிமைகள் சட்ட நெட்வொர்க் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. தொடங்கப்பட்ட ஆண்டு 1989. பிரதமர் பற்றிய கூற்றுகளை கூறிய அறிஞர்கள். அரசு என்னும் கப்பலின் மாலுமியாக பிரதம மந்திரி செயல்படுகிறார். முன்ரோ. அரசு என்னும் கப்பலின் மாலுமியாக பிரதம மந்திரி செயல்படுகிறார். சொன்னது முன்ரோ. அரசு என்னும் கப்பலில் திசை மாற்றுபவராக பிரதமர் மந்திரி செயல்படுகிறார். சொன்னது ராம்சே மூர். அரசு என்னும் கப்பலில் திசை மாற்றுபவராக பிரதம மந்திரி செயல்படுகிறார்னு சொன்னது யாருன்னா ராம்சே மூர். பிரதம மந்திரி அமைச்சரவை கட்டமைப்பின் மூலக்கல்னு சொன்னது யாருன்னா லார்ட் மார்லி. பிரதம மந்திரி அமைச்சரவை கட்டமைப்பின் மூலக்கல்லாக செயல்படுகிறார்னு சொன்னது யாருன்னா லார்ட் மார்லி. கோள்கள் சூரியனை சுற்றுவது போல் அமைச்சரவை பிரதம மந்திரியை சுற்றுகிறது. இந்திய அரசியலமைப்பின் எல்லா வழிகளும் பிரதமரை நோக்கியே பயணிக்கின்றன. சொன்னது ஐவர் ஜென்னிங்ஸ். கோள்கள் சூரியனை சுற்றி வருவது போல அமைச்சரவை பிரதம மந்திரியை தான் சுற்றுது. இந்திய அரசியலமைப்பின் எல்லா வழிகளும் பிரதமரை நோக்கியே பயணம் செய்கின்றன. சொன்னவர் ஐவர் ஜென்னிங்ஸ்.